ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். எஸ், ஒரு புதிய ஷோ பிரம்மாண்டமாக, அது இல்லாமல் ஒரு பெரிய ஆக்டர் வந்து ஹோஸ்ட் பண்ணது வராரு ஜட்ஜிங்க்கு அப்படின்னு சொல்லும்போது இன்னுமே ஒரு எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. எஸ், மகா நடிகை அப்படின்ற ஒரு புதிய ஷோ வந்துட்டு ஜீல கொண்டு வராங்க. எஸ், எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே நைட்டு 8:30 வந்து இந்த ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆக போகுது. ஸோ இந்த ஷோவுடைய ஜட்ஜஸாக 3 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதில் முக்கியமாக நம்மளுடைய ஆக்டர் விஜய் ஆண்டனி சார். ஸோ அவர் தான் வந்துட்டு மெயின் ஹோஸ்ட்டாக ஜாயின் பண்ணுறாரு. ஸோ அவருக்கு கோ ஹோஸ்ட்டாக வந்துட்டு ஆக்ட்ரஸ் அபிராமி, இன்னொரு பக்கம் ஆக்ட்ரஸ் அபிரிதா. ஸோ அவங்க 2 பேர் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேருமே வந்து ஒருத்தர் 90s ஹீரோயின். இப்போ இவங்க வந்துட்டு கரண்ட்டாக இப்போ நிறைய மூவிஸ்மே இவங்க பேரலாக பண்ணிட்டு இருக்காங்க அபிராமி. ஸோ இந்த மாதிரி ஒரு பெரிய ஹோஸ்டோட தான் இந்த ஷோ வந்து களமிறக்குறாங்க. இந்த ஷோ வந்து பேசிக் பார்த்தீங்கன்னா அப்படின்னா நம்மளுடைய கதாநாயகி ஷோ இருக்குல்ல, விஜய் டிவி டெலிகாஸ்ட் ஆச்சு இல்லையா. ஸோ அதே மாதிரி கொஞ்சம் பேஸ் பண்ணி தான் எடுக்கிறாங்க. ஹீரோயின் செலெக்ஷன் மாதிரி. ஸோ நிறைய ஹீரோயின்ஸ் வந்து அங்கே அதாவது யங் டேலண்ட்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வின்னர் ஆகிற ஒருத்தவங்களுக்கு வந்துட்டு நல்ல அவார்ட் கொடுப்பாங்க. பட் அவங்க அவார்ட் கொடுக்குறாங்கன்னு சொல்லும்போது கண்டிப்பாக அங்கே ஏதாச்சும் ப்ராஜெக்ட்ஸும் கொடுப்பாங்க. அதுதான் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ அந்த வகையில் இந்த ஷோ எந்த அளவுக்கு ஹிட் கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா விஜய் லான்ச் பண்ணி கொஞ்ச நாள் தான் போச்சு, உடனே கூட அவங்க சடனை என் பண்ணிக்கிட்டாங்க ஷோவை. ஸோ இங்கே எந்த அளவுக்கு கொண்டு போகிறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா ஹோஸ்ட் பெரிய லெவல் ஹோஸ்ட்டாக இருக்காங்க. ஸோ அதனால் கொஞ்ச நாள் நல்லாவே கொண்டு போவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ அதே போல் 8:30க்கு 9:30க்கு சாட்டர்டே அண்ட் சண்டே ரெண்டுமே போடுறாங்க. சாட்டர்டேஸ் இது வரைக்கும் வந்துட்டு அவங்க ஷோஸ் போட்டாங்கன்னு தெரியல, சீரியல்ஸ் தான் போயிட்டு இருந்துச்சு. பட் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ரிஸ்கியான இது மூவ் எடுக்கிறாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். கம்மிங் சாட்டர்டே அண்ட் சண்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ சர்ப்ரைஸ், ஏன்னா முன்னே ப்ரொமோ போட்டிருந்தாங்க. பட் இவ்வளோ சீக்கிரம் வந்து உடனே டைமிங்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்கிறத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் எனிவே ஷோ நல்லா போகணும் அப்படின்ற ஒரு வாழ்த்துக்களோட நம்ம இந்த வீடியோலேருந்து விடைபெறலாம். ஸோ அதே போல் ஆங்கர்ஸ் யார் அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியில் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ மணிமேகலை போயிட்டாங்களா அப்படின்ற ஒரு கேள்விகள்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஆங்கர்ஸ் அவங்க அனௌன்ஸ் பண்ணால் மட்டும் தான் நமக்கு புரிய வரும். ஸோ அதுக்கே நம்ம எதுவும் கற்பனை கதைகள் பேச வேண்டாம். ஸோ விஜயில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் மணிமேகலை. ஸோ ஏன்னா சேனலுக்குள்ளே இந்த பிரச்சனை இல்லை இல்லையா, ப்ரொடக்ஷன் கூட தானே பிரச்சனை. ஸோ அதனால் அதுவும் இல்லாமல் ஒரு இன்னொரு ஆர்டிஸ்ட் கூட தானே பிரச்சனை. ஸோ சேனல் விட்டு போக மாட்டாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த அப்டேட் பற்றின உங்களோட கமெண்ட் வந்து கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட் நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் பை.